ගෙප්පුටිකේම මාර හැපි වෙන්නේ නැතිනේ මම මැරුණා කියලා. මචං මේ අරගලේ වෙලාවෙත් මේ සෑහෙන කට්ටිය උත්සාහ කරා මරන්න. මේ අපිට මැරෙන්න මචං මේ වෙලාව ආපු මැරෙනවා කවුරුත් හරි. හැබැයි තව කල් තියෙනවා. මොකද මේ අපිට තව වැඩ කොටසක් තියෙනවා අපේ රටේ කරන්න. நான் செத்துட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்களா? நான் எல்லாம் சாக மாட்டேன். எனக்கெல்லாம் இன்னும் நிறைய வேலை இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு சில முக்கியமான தகவல். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ சில முக்கிய கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். டான் பியசாத் துபாய் போன நேரத்தில் துபாயில் ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்ததா ரீசெண்டாக ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்திக்கு பிறகு டான் பியசாத் ஒரு வீடியோ பதிவிடுறாரு. அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் நான் செத்துட்டேன்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்களே, நிறைய பேர் எனக்கு ஆழ்ந்த இரங்கல் அனுதாபம் தெரிவிச்சிருந்தீங்க. நான் சாகலை, நான்லாம் இப்போ சாக மாட்டேன், எனக்கு இன்னும் ஆயுசு கெட்டி இன்னும் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நான்லாம் இன்னும் நிறைய சமூக சேவைகள் செய்யணும். அதுலேயும் என்ன குறிப்பாக சொல்கிறாருன்னா, புத்த சாசனத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு. இப்போ கலகுடாத்தே ஞானசார ஆமதுரு மாதிரி நாட்டில் நிறையவே அரசியல் உள்வாங்கல்கள் காரணமாக இப்போ இவங்கெல்லாம் சும்மா மதத்துக்காகவோ இல்லை மனிதாபிமானத்திலையோ இல்லை வேறு எதுக்காகவோ இல்லை, அரசியல் சுயலாபிகள் இவங்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த அரசியல்வாதிகளுடைய கையாட்களாக இருந்த நேரத்தில் இவங்க செய்த செயல்பாடுகள் நாட்டுக்குள்ள மத பேதமின்றி நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு இடையில் பிளவுகளை உண்டுபடுத்தி நாட்டுக்குள்ள ஜாதி மத இனவெறிகளை உருவாக்கி பல இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு சென்று பல இளைஞர்களை மூளைச்சலவை செய்து மிகப்பெரிய அச்சுறுத்தல்களையும் மிகப்பெரிய அட்டூழியங்களையும் இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே யாருக்காக, எதுக்காக? பணத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும். ஒருத்தன் இறந்த பிறகும் மனிதர்கள் அவனை போற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தூற்றி பேசக்கூடிய நிலைக்கு டான் பியசாத் தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனாலும் இதில் இழப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்துக்கு தானே இல்லையா? டான் பியசாத்துடைய குழந்தை, மனைவி, தாய், தந்தை, சகோதரிகள் அவங்க டான் பியசாத் இறந்ததுக்காக சந்தோஷப்படுவாங்களா? இல்லை. ஆனால் நாட்டில் இன்னைக்கு ஒற்றுமையாக சமத்துவத்தோட ஜாதி மத பேதமின்றி நல்லொழுக்கத்துடன் மக்களோடு ஒற்றுமையாக ஒன்றிணைந்து வாழ்ந்த பல மக்களுக்கிடையே பிரிவினைவாதம் என்பது உருவாகியதற்கு காரணம் ஒரு சில சமூக விரோதிகள். அதில் டான் பியசாத் காலம் சென்று விட்டார் அப்படின்றது இப்போதைக்கு உண்மையாகிவிட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் துபாயில் இருந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருந்தார். நான்லாம் சாக மாட்டேன், எனக்கு இன்னும் ஆயுசு கட்டி எனக்கு இன்னும் காலம் இருக்குதுன்னு. ஆனால் அதுக்கப்புறமா நேற்று இரவு வந்த செய்தி, நான் நேற்றே போட்டிருந்தேன் இந்த செய்தியை, அதில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொன்ன பிறகும் ஒரு சில செய்திகள், அதே மாதிரி பொலிஸ் ஊடக பேச்சாளர் கூட சொல்லியிருந்தார், இல்லை இன்னும் உயிரிழக்கலை, உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு உத்தியோகபூர்வ தகவல் வெளியாகுது, டான் பியசாத் உயிரிழந்துட்டார் அப்படின்னு. ஆனால் டான் பியசாத் உயிரிழந்திருந்தாலும் ஆனால் அந்த உயிர் போகிறதுக்கு காரணம் ஒரு துப்பாக்கி சூடு அப்படின்றது நம்ம ஞாபகத்தில் கொள்ளணும். அதே மாதிரி சரி, அவன் சொல்லுவான், ஒரு உதாரணம் அல்லது ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு, துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால் தான் சாவு, ரவுடிக்கு ரவுடியால் தான் சாவு அப்படின்ற மாதிரி. ஆனால் இது எப்படி போனாலும் நாட்டில் இது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல். குறிப்பாக இவங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்குரிய தண்டனைகளை சட்டம் நிறைவேற்றணும் ஒன்று. அடுத்தது இன்னொரு பக்கம் நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை. இப்போ அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு கணேமுல்ல சஞ்சீவ, அதுக்கு முன்னாடி கிளப் வசந்த், அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ துப்பாக்கிச்சூடுகள் இலங்கையில் இடம்பெற்று வந்தது தற்போதைய சூழலில். ஆனால் இது எல்லாமே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா எங்களுடைய நாடு பெரும்பாலுமே சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருக்குது.
இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சுற்றுலா பயணிகள் நாட்டில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் அதிகரித்து போனால் வாரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் தற்போதைய அரசாங்கம் நிச்சயமாக இதற்கான சரியான தீர்வுகளை பெறணும். இவங்களுடைய அழிவு காலம் எப்படித்தான் அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்தால் அது விதியே. ஆனாலும் நாட்டின் பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலாக அமைகின்றது. நிச்சயமாக அரசாங்கம் இதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இல்லாட்டி இன்னும் எத்தனை பேருடைய உயிர்கள் பறிக்கப்படும். தப்பானவங்களுடைய உயிர் போகிறது ஓகே, அதே மாதிரி இன்னும் எத்தனையோ நல்லவர்களுடைய உயிர்களும் பறிக்கப்படலாம் இது போன்ற துப்பாக்கி கலாச்சாரத்தால். அதுக்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல தான் மிக முக்கியமான விடயம், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நம்ம அடியாளாகவோ அல்லது அரசியல்வாதியின் கைக்கூலியாகவோ வேலை செய்தால் நம்முடைய நிலைமை கடைசியில் அனாதை பிணமாகத்தான் போகும். கேட்பாரற்ற நாதி இல்லாமல் தான் போகும் சில நேரங்களில். ஏன்னா அரசியல்வாதிகளுடைய மெயினான ஒரு கருத்து ஏன்னா, நான் காதுபட கேட்ட ஒன்று, நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பாகவும் அவங்களுடைய பாதுகாப்பு அமைப்புகள்லையும் அதே மாதிரி அவங்களுக்காக வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த காலகட்டங்களில் சில கருத்துக்கள் காதில் விழுந்தது. நம்ம பயணிக்கிறதுக்காக ஒரு படகு நம்மளுக்கு உதவுது, கடலை கடக்கையோ இல்லை ஏதாவது ஒரு குளத்தை கடக்கையோ ஆற்றை கடக்கவோ. அதுக்காக நம்ம இந்த ஆற்றை தாண்டி வந்த நம்மளுடைய உயிரை காப்பாற்றின படகே இது நம்மளுடைய உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்றதுக்காக அதை தூக்கி தலையில் வச்சுட்டு போக போகிறோம். அதே ஆத்தோரத்தில் தான் விட்டுட்டு போகும். நம்ம போகும்போது நம்மளுடைய பயணத்தில் மட்டும்தான் நம்ம கண்ணுங்காரத்தமாக இருக்கணும். நம்ம எதில் வந்தோமோ, எது கடந்து வந்தோமோ, எது நம்மளுக்கு உதவிச்சோ அதை பற்றி சிந்திக்கக்கூடாது அப்படின்ற சிந்தனைகள் தான் பல அரசியல்வாதிகளிடம். அதனால் அரசியல் அபிலாஷைகளுக்காக எத்தனையோ இளைஞர்கள் இதை மாதிரி அரசியல்வாதிகள் கொண்டு தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேலாவது அதெல்லாம் மாறட்டும், சிந்தித்து செயல்படட்டும் அனைத்து இளைஞர் யுவதிகளும். இதாவது ஒரு பாடமாக இருக்கட்டும். ජෙප්පොටිකේම මාර හැපි වෙන්නේ නැතිනේ මම මැරුණා කියලා. මචං මේ අරගලේ වෙලාවෙත් මේ සෑහෙන්ට කට්ටිය උත්සාහ කරා මරන්න. මේ අපිට මැරෙන්න මචං මේ වෙලාව ආපු මැරෙනවා කවුරුනොත් හරි. හැබැයි තව කල් තියෙනවා. මොකද මේ අපිට තව වැඩ කොටසක් තියෙනවා අපේ රටේ කරන්න. මේ ඒක නිසා හොඳට මතක තියාගන්න මේ අපි කරේ රට ජාතිය සම්බුද්ධ ශාසනය ආරක්ෂා කරන දේවල් විතරයි. ඉතින් එහාට අපි මේ වෙන දේවල් කරන්න ගිහිල්ලා නැහැ. ඉතින් ඒක නිසා මේ අපිට තව ආයුෂ තියෙනවා දෙයියනේ කියලා. ඉතින් ඒක නිසා මේ ඒ ආතල් ගත්ත අයට ආතල් එකෙම ඉන්න කියන අපි නම් ඕව ගණන් ගන්න ඉඳන් මොකද ඔයිට කලිනුත් ගොඩක් දේවල් දැම්ම. ඉතින් ඒක නිසා සාමාන්‍ය දේවල්. ඒක නිසා අපි ඔය මේ පුන්නක්කු කන ජෙප්පන්ට එහෙම කියන්න තියෙන්නේ මේ අපි නම් කන්නේ මචං බත් උඹලා පුන්නක්කු කෑවට. ඉතින් ඒක නිසා මේ හැමෝටම නිවන් සුව සහ සුබ දවසක් කියලා ප්‍රාර්ථනා හැමෝටම නිර්වාණ සුවය ලැබෙන්න. අපිට කොහොමත් ඉතින් නිවන් සුව තමයි ලැබෙන්නේ. මොකද අපි අනවශ්‍ය දේවල් කරලා නැති නිසා අපිට කොහොමද නිර්වාණ සුවය තමයි අපිට ලැබෙන්නේ. ඒක නිසා අපි බය වෙන්නේ නැහැ නිවන් සුව පැතුවට කවුරු. ඉතින් නිවන් සුව පතන එක සම්බන්ධව මම ඇත්තටම මේ සෑහෙන්ට සතුටු නෑ. ඒ වගේම මට නිවන් සුව පතන හැමෝටම මම පින් දෙනවා කියන එක තමයි මට කියන්න තියෙන්නේ.